ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் இருந்தான். அவன் 12 வயது. அவனது தந்தை விவசாயி. தினமும் காலையில் பள்ளிக்கு செல்லும் முன் தன் வீட்டின் பின்புறம் உள்ள பெரிய பேலி மரத்தின் கீழ் அமர்ந்து புத்தகங்கள் படிப்பான். அந்த மரம் மிகவும் பழமையானது. அதன் கீழ் எப்போதும் குளிர்ந்த நிழல் இருக்கும். கிராமத்தார் அதை ரகசிய மரம் என்று அழைப்பார்கள். ஒரு நாள் ராமு பள்ளியில் இருந்து வந்து மரத்தின் கீழ் அமர்ந்து கணித புத்தகத்தை எடுத்தான். அப்போது ஏதோ சிறிய ஒலி கேட்டது. டிக் டிக் என்று. அவன் சுற்றிலும் பார்த்தான். யாரும் இல்லை. ஆனால் ஒலி மீண்டும் கேட்டது. அவன் மரத்தின் அடிக்கு காது வைத்தான். உள்ளே இருந்து யாரோ பேசுவது போல் தோன்றியது. நான் இங்கேதான் இருக்கிறேன், என்னை விடுவி. ஒரு துயரமான குரல். ராமு பயந்தான். ஆனால் அவன் தைரியமான சிறுவன். வீட்டுக்கு ஓடிச் சென்று தந்தையை அழைத்து வந்தான். தந்தையும் காது வைத்து கேட்டார். காற்றோ அல்லது வேறு ஏதோ இருக்கும் என்றார். ஆனால் ராமுவுக்கு அமைதி ஏற்படவில்லை. அடுத்த நாள் காலை அவன் மீண்டும் மரத்தின் கீழ் அமர்ந்தான். இம்முறை அவன் தன் சிறிய குண்டூசியிலிருந்து ஒரு சிறிய கல்லை எடுத்து மரத்தின் அடியில் அடித்தான். என்ன ஆயிற்று தெரியுமா? மரத்தின் ஒரு பகுதி சிறிது திறந்தது. அது ஒரு பழைய குகை போல் இருந்தது. உள்ளே சிறிய விளக்கின் ஒளி தெரிந்தது. ராமு தைரியம் செய்து உள்ளே நுழைந்தான். உள்ளே ஒரு சிறிய அறை. அங்கு ஒரு பழைய மரப்பெட்டி இருந்தது. பெட்டியின் மேல் என்னை திறக்காதே என்று எழுதியிருந்தது. ஆனால் ராமுவுக்கு ஆர்வம். அவன் பெட்டியை திறந்தான். உள்ளே ஒரு அழகான நீல நிற கல் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். அந்த கல்லை சூரிய ஒளியில் பிடித்தபோது அது மின்னியது. உடனே ஒரு பெரிய காற்று வீசியது. மரத்திலிருந்து ஒரு பழைய ஞானி போன்ற உருவம் தெரிந்தது. நான் இந்த மரத்தில் 300 வருடங்களாக பிணைக்கப்பட்டிருந்தேன். அந்த கல் என் சக்தியை திருடி என்னை இங்கு சிறைப்படுத்தியது. நீ அதை எடுத்ததால் நான் விடுதலை பெற்றேன், ஞானி கூறினார். ராமு பயத்துடன், நீங்கள் யார் என்று கேட்டான். நான் இந்த கிராமத்தின் பழைய பாதுகாவலர் ஞானி. ஒரு காலத்தில் தீய மன்னன் என்னை சாபம் கொடுத்து இந்த மரத்தில் பிணைத்தான். இந்த கல் அவனது சக்தி. நீ இதை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும். ஞானி ராமுவுக்கு ஒரு ரகசியத்தை சொன்னார். இந்த கல் யாருக்கு நீர் கொடுக்கிறதோ அவர்களின் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றும். ஆனால் அதை சுயநலத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்று எச்சரித்தார். ராமு வீட்டுக்கு வந்து தாய் தந்தையிடம் எல்லாவற்றையும் சொன்னான். முதலில் அவர்கள் நம்பவில்லை. ஆனால் ராமு கல்லை காட்டியதும் அவர்களுக்கும் அதன் சக்தி தெரிந்தது. அந்த வருடம் கிராமத்தில் வறட்சி ஏற்பட்டது. பயிர்கள் வாடின. ராமு தன் தந்தையுடன் சென்று கல்லை பயன்படுத்தி எங்கள் கிராமத்திற்கு மழை பொழியட்டும் என்று விரும்பினான். உடனே மேகங்கள் கூடி மழை பொழிந்தது. அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் ஒரு நாள் ராமுவுக்கு பெரிய பணம் வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. அவன் கல்லிடம் எனக்கு பெரிய தங்க குவியல் கொடு என்று விரும்பினான். கல் மின்னி தங்கம் கொடுத்தது. ஆனால் அதனுடன் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. கிராமத்தின் கெட்டவர்கள் அதை திருட வருகின்றனர். ராமு பயந்தான். ஞானியின் ஆத்மா மீண்டும் தோன்றி சுயநல ஆசையால் இந்த கல் அழிந்துவிடும் என்று கூறியது. ராமுவுக்கு புரிந்தது. அவன் எல்லா தங்கத்தையும் கிராம கோயிலுக்கு தானம் செய்தான். கல்லை மீண்டும் மரத்துக்குள் வைத்து எங்கள் கிராமத்திற்கு எப்போதும் சுக செழிப்பு இருக்கட்டும் என்று விரும்பினான். அதன் பிறகு கிராமம் மகிழ்ச்சியுடன் வளர்ந்தது. ராமு பெரியவனாகி பள்ளியில் படித்து பெரிய விஞ்ஞானியானான். ஆனால் அவன் ஒருபோதும் சுயநலத்திற்கு அடிமையாகவில்லை.